சார் முதல்ல இந்த அவசர சட்டம் பிறப்பிச்சதே அவங்க குடியரசு தினத்தை கொண்டாடுறதுக்காகத்தான் ஒன்று. ரெண்டாவது இன்னைக்கு காலை அழிக்கிறதுக்காக அவங்க ஜெர்சி பசு இறக்குவாங்க, வெதநெல் அழிப்பாங்க, பெப்சி கொண்டு வருவாங்க, தண்ணி நிறுத்துவானுங்க. இதையெல்லாம் நாம் பார்த்துட்ருக்கோணுமா? நாங்கள் பார்த்துட்ருக்கோணுமா? நாங்கங்கிறது இளைஞர்கள் இல்லை, இளைஞர் மட்டும் இல்லை, மாணவர் சமுதாயம் மட்டும்தாங்க சார். வாழ்க மாணவர் சமுதாயம். ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஏன் இன்னைக்கு அவசர சட்டம் கொண்டு வராங்க? போன வாரம் ஏன் கொண்டு வரல? பொங்கலுக்கு முன்னாடி கொண்டு ஏன் பொங்கல் இதே சட்டத்தை போன வாரம் திங்கக்கிழமையோ புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ கொண்டு வந்துருக்கலாம்ல? ஏன் கொண்டு வரல? பொங்கல் கூட பொங்கல்னா 2 நாளுங்க சார் எங்களுக்கு. இப்போ 8 நாள் பொங்கலுங்க சார். 8 நாள் பொங்கல். இனி எப்பவுமே 8 நாள் பொங்கல் தான். யார் நிறுத்துறாங்களோ பார்ப்போம், யாரை நிறுத்துறாங்களோ பார்ப்போம். தமிழர்கள் நிறுத்த முடியாது சார். 5 நாட்களா போராடிட்டு இருக்கீங்க. 5 நாட்களா போராடி இருக்கீங்க. காவல்துறை ஏதாவது மறைமுகமா உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்துறாங்க? எந்த பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வரலைங்க சார். நாங்களும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார் இல்லைங்க சார். எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார் இல்லை.